வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க உங்களை சந்திச்சிருக்கேன். கொடுக்குறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தாங்க இப்போதைக்கு ஒரு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பை தாங்க அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் மூலியமாக தாங்க இதை ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இது என்ன இது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு பப்ளிக் செக்டாருங்க. சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 4500 பிரான்ச்சஸ் இருக்குது. டோட்டலாக நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாகவுமே பரவி இருக்குது இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது. சரிங்களா? இவங்க தான் இப்போதைக்கு ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது இந்த ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அகமதாபாத்தில் 123 பேரையும், நம்மளோட சென்னையில் 58 பேரை எடுக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் இங்கே லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தமிழை தாங்க அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் தமிழ்நாடை சேர்ந்தவங்க, பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க, இது எல்லாருமே இவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு போஸ்டிங் எவ்வளோ அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 15, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜென்ரலுக்கு 26. ஸோ இந்த மாதிரி தாங்க போஸ்டிங் கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது போக வேறு எங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அகமதாபாத்தில் இருக்குது, கவுஹாத்தியில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 266 போஸ்டிங் இருக்குது. அதாவது 266 போஸ்டிங். சரிங்களா? ஸோ இந்த ஒரு போஸ்டிங் நமக்கு வேலை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்கிறது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். என்னென்ன வெரிஃபிகேஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனு, அப்புறம் கேரக்டர் அண்ட் கேஸ்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரிலாக்ஸேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வயது வரம்பு அப்படின்னா 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 32 வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்குமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் கொடுக்காம இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், அதே மாதிரி ரைட் ஆஃப் பென்ஷன் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆக்ட் பிரகாரம் 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரயாட் 1984 ரயாட்டில் இருந்தவங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி அதை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்குமே 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுமே நிறைய கொடுத்துருக்காங்கங்க. டெஃபினட்டாக நமக்கு அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணுங்க, ஏதோ ஒரு கிராஜுவேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். இல்லை இந்தியாவில் எவ்வளோ காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் டூவல் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அது மூலிமா நீங்கள் டியூவல் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை கிராஜுவேட் டிகிரி மட்டும் வச்சுருந்தாலும் ஓகே தான்ப்பா, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக நீங்கள் மெடிக்கலோ, இன்ஜினியரிங்கோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ, காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் என்ன இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாம், எம்பிஏ எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஃபீஸர் ரோலில், கிளர்க்கல் கேடர்லையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வேறு சேலரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸராக தானே நம்ம இந்த போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் அண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிரேடு அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல் கிட்ட வருதுங்க. லைக் ஸ்கேல் 1 சம்பளம் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 48,480 ரூபாயில் இருந்து 85,920 ரூபா வரைக்கும் இருக்குங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸருங்க. கிரேடு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடுக்கு வருதுங்க. சம்பளம் பார்த்தோன்னா 48,480 ரூபாவில் இருந்து 85,920 ரூபா வரைக்குங்க. நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம், லைஃப் செட்டில் ஆயிடலாம். சரிங்களா? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. அது போக ஒரு ப்ரொபோஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் ப்ரொபோஷன் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சிபில் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ சிபில் ஸ்கோர் 650 இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 20 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 15 மார்க்குக்கு
20 மார்க்குக்கு 20 கொஸ்டின் சரிங்களா. ஆனால் நிமிஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 நிமிஷம் தாங்க இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் நாலேஜ் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 60 கொஸ்டின் இருக்கும் 60 மார்க்குக்கு. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் தாங்க இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20 கொஸ்டினை 20 மார்க்குக்கு 15 நிமிஷம் தான் இருக்கும் சரிங்களா. இப்போதைக்கு எக்கனாமிக் சினாரியோ ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20 கொஸ்டினை 20 மார்க்குக்கு 15 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 120 மார்க்குக்கு வைப்பாங்க ஓகேங்களா. அது வந்து 80 நிமிஷத்துக்கு டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ரிட்டன் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 50% மார்க் எடுத்தால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. 45% வந்து மார்க் ஜென்ரல் கேட்டகரியில் 50% எடுக்கணும். இதே வந்து 45% வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு நீங்கள் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில் கொடுத்துருக்காங்க. இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4 இடத்த கொடுத்துருக்காங்க. சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. எக்ஸாம் வந்து மார்ச் 2025 தாங்க கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது போக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ வந்து எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூபிடி அதுக்கப்புறம் பெண்கள் இவங்க 4 பேருக்குமே 175 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லி மேலேயே அவங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்லேயே சரிங்களா. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்காங்க. ஆனால் செம்ம வேலைங்க இது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்ல சம்பளம் 85,000 ரூபா அப்படின்றது நைஸ் சேல்ரி தான் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அரசாங்க வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபோட்டோகிராஃபை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், சிக்னேச்சரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா, ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் வச்சுருப்போம் ஓகே, அது மூலம் தான் கம்யூனிகேஷன் இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து எங்கே இருக்குன்னா அப்படின்னு வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அது போக வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குங்க கீழே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மக்களே. தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்கள்கிட்டே அதிகபட்சமாக பகிர்ந்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் அவங்க எடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதோட சைஸ் வந்து பாருங்கள் 4.5லேருந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சரும் எதிர்பார்ப்பாங்க உங்களோட சைஸ் உங்களோட டைமென்ஷனுக்குள்ள. இது வந்து நீங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சிக்னேச்சரு உங்களோட ஃபோட்டோ அதெல்லாம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி மக்களே.